இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் பாகிஸ்தானுக்கு உத்தியோகபூர்வ அரசுமுறை பயணம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த பயணம் வெறும் ராஜதந்திர நிகழ்வாக மட்டுமல்லாமல் நன்றியை வெளிப்படுத்தும் ஒரு முயற்சியாகவும் எதிர்கால அரசியல் நோக்கங்களை வெளிப்படுத்தும் நடவடிக்கையாகவுமே பார்க்கப்படுது. செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கின்ற இந்த பயணம் கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொண்ட பின்னர் ஜனாதிபதி பெசஸ்கியான் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணமாகும். இந்த பயணம் நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்னர் சுவிட்சர்லாந்தின் ஃபுர்கென்டாக் நகரில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் முதல் சுற்று வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. பாகிஸ்தானும் கட்டாரும் அறிவித்திருந்தன. இந்த பேச்சுவார்த்தையில் இறுதி உடன்பாட்டை நோக்கிய 60 நாள் செயற்திட்டம் ஒன்றும் உருவாக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவதன்படி இந்த நேர தேர்வு சாதாரணமானதல்ல. தன்னுடைய ஆட்சி காலத்தின் மிக முக்கியமான ராஜதந்திர உடன்பாட்டில் கையெழுத்திட்ட உடனேயே பெசஸ்கியான் இஸ்லாமாபாத் நோக்கி பயணிப்பது அந்த உடன்பாட்டை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அரசியல் பலமாக மாற்றிக்கொள்ளும் முயற்சியாக பார்க்கப்படுது. 2015 கையெழுத்திடப்பட்ட அணுசக்தி உடன்பாடு போன்ற தற்போதைய புரிந்துணர்வு ஒப்பந்தமும் ஈரானுக்குள் அரசியல் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கக்கூடும் என்று நிபுணர்கள் கருதியிருக்கிறார்கள். 2015 கையெழுத்திடப்பட்ட அணுசக்தி உடன்பாடு ஈரான் மற்றும் உலகின் 6 வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா மற்றும் சீனா ஆகியவற்றுக்கிடையேயான முக்கிய அணுசக்தி ஒப்பந்தமாகும். அதன் அடிப்படையில் ஈரான் தன்னுடைய அணு திட்டத்தை கட்டுப்படுத்த ஒப்புக்கொண்டிருப்பதோடு அதற்கு பதிலாக சர்வதேச பொருளாதார தடைகள் தளர்த்தப்பட்டன. ஆனால் 2018 டொனால்ட் ட்ரம்பின் முதல் ஆட்சி காலத்தில் அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகியது. ஜார்ஜ் மேசன் பல்கலைக்கழகத்தின் மத்திய கிழக்கு விவகார நிபுணரான ரேசா கான்சதை கூறுகையில், புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட உடனேயே பெசஸ்கியான் பாகிஸ்தானுக்கு செல்கின்றார் என்பதில் இந்த ஒப்பந்தத்தை அரசியல் பலமாக மாற்ற வேண்டிய அவசியம் அவருக்கு இருப்பது தெளிவாகுது. இந்த பயணம் பாகிஸ்தானுக்கு தேவையானதை விட பெசஸ்கியானுக்கே அதிகம் தேவைப்படுகிறது என்றார். இந்த பயணத்தின் போது பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் மற்றும் ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரி ஆகியோரை ஈரான் ஜனாதிபதி சந்திக்க இருக்கிறார். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியஸ்தம் செய்தவர்களில் ஷெஃபாஸ் ஷெரீஃபும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு பாகிஸ்தான் செனட் சபை தலைவர் யூசுப் ரஷா கிலானி, தேசிய சபை சபாநாயகர் சர்தார் ஆயஸ் சாதிக் மற்றும் துணை பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான இசாக்தார் ஆகியோரும் பெசஸ்கியானை சந்திக்க இருக்கிறதாக பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சு தெரிவிச்சிருக்குது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், எரிசக்தி, எல்லை பாதுகாப்பு மற்றும் பிராந்திய இணைப்பு திட்டங்கள் தொடர்பான ஒத்துழைப்புகளை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து இந்த சந்திப்புகளில் கலந்துரையாடப்பட இருக்குது. ஈரான் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் பெசஸ்கியான் மேற்கொள்ளும் 2வது பாகிஸ்தான் பயணம் இதுவாகும். 2025 ஜூன் மாதம் நடைபெற்ற 12 நாள் ஈரான் இஸ்ரேல் போருக்கு பின்னர் தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணத்திற்காகவும் அவர் பாகிஸ்தானையே தேர்வு செய்திருந்தார். அப்போது லாகூருக்கு சென்ற அவர் பின்னர் இஸ்லாமாபாத்திற்கும் பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் 12 இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதோடு ஆண்டுதோறும் சுமார் $3 பில்லியன் இருந்த வர்த்தகத்தை $10 பில்லியன் உயர்த்தும் இலக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமாபாத்தில் இருக்கின்ற ஈரானின் அரசு செய்தி நிறுவனம் IRNA-வின் அலுவலக தலைவர் அப்சல் ரெசா கூறுகையில், பாகிஸ்தானின் அரசியல் தலைமையினருக்கும் இராணுவத்துக்கும் மக்களுக்கும் நன்றியை நேரில் தெரிவிப்பதாக ஜனாதிபதி பெசஸ்கியான் தேர்வு செய்த முதல் நாடு பாகிஸ்தான் என்றார். எனினும் பாகிஸ்தான் ஈரான் உறவு எப்போதும் சுமூகமாக இருந்ததில்லை. 2024 ஜனவரி மாதம் பலுசிஸ்தான் மாகாணத்தில் இயங்கும் ஜெய்ஷ் அல் அத்ல் என்ற ஆயுத குழுவை இலக்காக கொண்டு ஈரான் பாகிஸ்தான் எல்லைக்குள் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது. இதற்கு பதிலடியாக 48 மணி நேரத்திற்குள்
பாகிஸ்தானும் ஈரானின் சிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தில் இருக்கின்ற ஆயுத குழுக்களின் முகாம்களை தாக்கியது. இந்த மோதலுக்கு பின்னர் இரு நாடுகளும் தமது தூதுவர்களை திரும்ப அழைத்துக் கொண்டது. பல சந்தர்ப்பங்களில் பல தசாப்தங்களில் இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மிகப்பெரிய இராணுவ பதற்றங்களில் ஒன்றாக அது கருதப்பட்டது. ஆனால் பின்னர் இரு நாடுகளுக்கும் பதற்றத்தை தணிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டன. அப்போதைய ஈரான் வெளிவிவகார அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியான் இஸ்லாமாபாத்துக்கு பயணம் செய்து பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து ராஜதந்திர உறவுகள் மீண்டும் சீரடைந்தன. அதன் சில மாதங்களுக்கு பின்னர் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அமைச்சர் அப்துல்லாஹியன் ஆகியோர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார்கள். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மசூத் பெசஸ்கியான் 2024 ஜூலை மாதம் ஜனாதிபதியாக பதவியேற்றார். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் ஆரம்பித்த பின்னர் ஷெபாஸ் ஷெரீஃபும் பெசஸ்கியானும் குறைந்தது 7 முறை தொலைபேசியில் உரையாடியிருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில உரையாடல்கள் 1 மணி நேரம் வரை நீடித்ததாகவுமே கூறப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் பல முறை தெஹ்ரானுக்கு பயணம் மேற்கொண்டதோடு உள்துறை அமைச்சர் மௌசின் நக்வியும் பல சந்திப்புகளில் பங்கேற்றிருந்தார். இந்த முயற்சிகளின் விளைவாக ஜூன் 18ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மசூத் பெசஸ்கியான் ஆகியோர் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார்கள். அந்த ஒப்பந்தத்தில் மத்தியஸ்தராக ஷெபாஸ் ஷெரீஃபும் கையொப்பமிட்டார். அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவதன்படி தொழில்நுட்ப ரீதியான பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றாலும் அரசியல் நம்பிக்கையை உருவாக்கும் மையமாக இஸ்லாமாபாத் மாறியிருக்குது. இந்த பயணம் பாகிஸ்தானின் சர்வதேச ராஜதந்திர செல்வாக்கை மேலும் உயர்த்துவதாகவும் கூறப்படுது. ஒரு சாதாரண மத்தியஸ்த நாடாக இருந்த பாகிஸ்தான் தற்போது பிராந்திய அரசியல் பேச்சுவார்த்தைகளில் முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது. ஈரான் இந்த பயணத்தின் மூலம் வெளிப்படையாக அங்கீகரித்திருக்கின்றது என்று ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பெசஸ்கியானுக்கும் இந்த பயணம் உள்நாட்டு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஈரான் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து செயல்படவில்லை, மாறாக தன்னுடைய இறையாண்மையையும் பிராந்திய கூட்டாளிகளுடனான உறவுகளையும் அடிப்படையாக கொண்டு ராஜதந்திரத்தை முன்னெடுக்கின்றது என்ற செய்தியை தன்னுடைய மக்களுக்கு அவர் இந்த பயணத்தின் மூலம் எடுத்துச் செல்ல முயல்கின்றார் என்று நிபுணர்கள் மதிப்பிட்டும் இருக்கின்றார்கள். இவை இப்படி இருக்க, கட்டாரின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு ஆலையில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் குறைந்தது 13 பேர் உயிரிழந்திருக்கிறதோடு மேலும் 66 பேர் காயமடைந்திருக்கிறதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ராஜ் லக்ஃபான் தொழில்துறை நகரில் அமைந்திருக்கின்ற நாட்டின் பிரதான திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு செயலாக்க மையத்தில் இந்த தொழில்நுட்ப விபத்து ஏற்பட்டிருக்கிறதாக கட்டார் உள்துறை அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இது ஒரு விபத்து மட்டுமே என்றும் இதில் எவ்வித சதித்திட்டங்களோ அல்லது விரோத செயல்களோ உள்ளடக்கப்படவில்லை என்றும் கட்டாரின் எரிசக்தி அமைச்சர் சாத் ஷெரிடா அல் காஃபி தெளிவுபடுத்தியிருக்கிறார். மேலும் இந்த வெடிப்பு சம்பவம் நாட்டின் எரிவாயு ஏற்றுமதியை பாதிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜ் லாஃபான் துறைமுகமானது உலகின் மிகப்பெரிய செயற்கை துறைமுகமாக இருப்பதோடு உலகின் மிகப்பெரிய LNG ஏற்றுமதி வசதியையும் கொண்டிருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட இந்த வெடிப்பின் அதிர்வுகள் 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற தோஹோவின் மத்திய பகுதி வரை உணரப்பட்டதால் பொதுமக்கள் மத்தியில் பெருமச்சம் ஏற்பட்டிருந்தது. எரிசக்தி அமைச்சர் அல் காஃபியின் கூற்றுப்படி பர்சான் உள்ளூர் எரிவாயு விநியோக மையத்தில் ஏற்பட்ட இந்த வெடிப்புக்கான காரணத்தை கண்டறிய அரசாங்கம் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றது. இதனால் சுற்றுச்சூழல் அபாயம் எதுவும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தியிருந்த போதிலும் ஆலை எப்போது மீண்டும் முழுமையாக செயல்பட தொடங்கும் என்பதை கணிப்பது கடினம் என்று குறிப்பிட்டிருந்தார். அத்தியாவசிய பராமரிப்பு பணிகளுக்காக 2025 டிசம்பர் முதல் இந்த ஆலையின் உற்பத்தி முற்றிலும் நிறுத்தப்பட்டிருந்ததோடு 2 நாட்களுக்கு முன்பே மீண்டும் தொடங்கப்பட்டது என்று அவர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.